Hey friends, இந்த ஒலிம்பிக் சீரீஸில் வந்து அடுத்த ஒரு தொகுப்பு வந்து ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் அபவுட் டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்த டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் வந்து டோட்டலாக எத்தனை கண்ட்ரீஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகுது? ஸோ இந்த டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 206 கண்ட்ரீஸ் விச் ஆர் மெம்பர் ஆஃப் ஐஓசி இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி, அவங்களோட மெம்பர்ஷிப் எடுத்தவங்க எல்லாமே இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. ரெண்டாவது கொஸ்டின் வந்துன்னா, இந்த டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் எத்தனை அண்ட் இதில் வந்து எத்தனை இன்டர்நேஷ்னல் ஃபெடரேஷன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து என்னன்னா, இந்த டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் வந்து டோட்டலாக 33 ஸ்போர்ட்ஸ் அண்ட் 32 இன்டர்நேஷ்னல் ஃபெடரேஷன்ஸ் வில் பி தேர். அடுத்தது வந்து என்னன்னா, இந்த டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் வந்து ஹவு மெனி மெடல் இவெண்ட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு 339 மெடல் இவெண்ட்ஸ் இன்க்ளூடிங் 18 மிக்ஸ்ட் ஓப்பன் இவெண்ட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண முடியும். அடுத்தது வந்து இந்த டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் வந்து வாட் இஸ் தி டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் அத்லீட்ஸ் இந்த இது பார்ட்டிசிபேட் பண்ணுறது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து என்னன்னா அரௌண்ட் 11,090 அத்லீட்ஸ். இது வந்து நாட் இன்க்ளூடிங் தி சப்போர்ட் ஸ்டாஃப் ஆர் கோச்சஸ் அண்ட் ஆல். அது ஒரு 5,000 to 6,000 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இதுலேயே உங்களுக்கு இதோட பிரம்மாண்டத்தை பற்றி ஒரு கணக்கு போட முடியும். அடுத்ததாக இந்த டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் வந்து எத்தனை வென்யூல வந்து இந்த ஈவென்ட் கண்டக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னா, இதுல வந்து ஒரு 42 காம்படிஷன் வென்யூஸ் வந்து ஏர்மார்க்டு ஆகிருக்கு. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, இந்த ஒலிம்பிக்ல வந்து which is the smallest country to compete in Olympics? இதுக்கு வந்து ஆன்சர் என்னன்னா நௌரு. இந்த நாடு தான் வந்து ஒரு ஸ்மாலஸ்ட் நேஷன் பை பாப்புலேஷன் டு கம்பீட் இன் தி ஒலிம்பிக்ஸ். இது வந்து ஒரு ஸ்மால் ஐலண்ட் லொகேட்டட் இன் பெசிபிக் ஓஷன் டு தி நார்த் ஈஸ்ட் ஆஃப் ஆஸ்திரேலியா. இந்த நாருவோட டோட்டல் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 11,500 மட்டுமே. அண்ட் இந்த கண்ட்ரி வந்து இன்னைக்கு வரையில வந்து அந்த மெடல் ஜெயிச்சதில்ல. இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து 1996 ஒலிம்பிக்ஸ் இன் அட்லாண்டாவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சது. அண்ட் இவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது வந்து வெயிட் லிஃப்டிங் அண்ட் ஜூடோவில். அண்ட் இவங்க வந்து ஒரு 13 அத்லீட்ஸ் வந்து இந்த கேமில் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, which is the most populous country to never win an Olympic medal? இதோட ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ். இதோட டோட்டல் பாப்புலேஷன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில வந்து ஆல்மோஸ்ட் லைக் 16 crores. அண்ட் இது வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி டு நெவர் வின் a Olympic medal. பங்களாதேஷ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ட்ராக் அண்ட் ஃபீல்ட், ஸ்விம்மிங், ஷூட்டிங், ஜிம்னாஸ்டிக்ஸ் அண்ட் கால்ஃப் இந்த மாதிரி கேம்ஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் வந்துன்னா, which country has the fewest Olympic medals? ஸோ இதுக்கு விடை வந்து என்னன்னா, there are 72 countries. அவங்க வந்து இன்னைக்கு வரையில வந்து ஒலிம்பிக் மெடலே வாங்கினது இல்லை. இதில் வந்து சில கண்ட்ரீஸ்லாம் பெரிய பெரிய நோட்டபிள் கண்ட்ரீஸ் லைக் பொலிவியா, கம்போடியா, ஹாண்டுராஸ், நேபாள், யமன். அடுத்த கொஸ்டின் வந்து என்னன்னா, which country has competed in most Olympics without winning a gold medal? ஸோ இதுக்கு விடை ஒரு ஆன்சர் வந்து என்னன்னா மொனாக்கோ. அவங்க வந்து ஒரு லாஸ்ட் 20 சம்மர் ஒலிம்பிக் கேம்ஸாக பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இன்னைக்கு வரையில வந்து ஒரு கோல்டு மெடல் கூட வாங்கினதில்லை. மொனாக்கோ வந்து known for their famed Formula 1 race. இது வந்து ஒரு பெரிய டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் among the wealthy. இவங்க வந்து இன்னைக்கு வரையில வந்து ஒரு 110 அத்லீட்ஸ் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. and it all started from the 1920 onwards. they have never ever இன்னைக்கு வரையில வந்து அவங்க கோல்டு வின் பண்ணது. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, which country has attended the fewest Olympics? இதுக்கு வந்து விடை என்னன்னா, இன்னைக்கு தேதியில் ஐஓசியில் இருக்கிற மெம்பர் கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் சுடான் அண்ட் கொசோவோ இந்த ரெண்டு கண்ட்ரியுமே வந்து fewest ஒலிம்பிக் அப்பியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, which country has hosted maximum number of Olympics? ஆன்சர் வந்து என்னன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ். அவங்க வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 8 ஒலிம்பிக் கேம்ஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பிரான்ஸ். அவங்க வந்து ஒரு 5 ஒலிம்பிக்ஸ் கேம்ஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்தது ஜப்பான் வித் 4 எடிஷன்ஸ்.